ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வேரியண்ட் காரில் ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் செக்கப்புக்காக கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. 10,000 கிலோமீட்டர் கொண்டு வந்து என்ஜின் ஆயில் மாற்றுறப்ப கம்பல்சரி வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிடணும். என்ஜின் ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணுறதே இந்த ஆயில் ஃபில்ட்ரு தான். அதனால் நம்ம ஹோண்டா ஓஇ ஆயில் ஃபில்ட்ரு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஏர் ஃபில்டரை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஏர் ஃபில்டரில் வந்து டஸ்ட்டு சரியாக போகலை, ஏர் பிடிச்சுமே. அதனால் நம்ம புது ஏர் ஃபில்ட்ரு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். என்ஜின் ஆயில் கேரக்கில் வந்து வாசர் வீக்காக இருந்துச்சு, அதனால் நம்ம வாசர் மாற்றிட்டு கேரக் ஃபிட் பண்ணுறோம். என்ஜின் ஆயில் டொயட்டா ஆயில் வாங்கி என்ஜின் ஆயில் ஃபுல் பண்ணோம். கியர் ஆயில் வந்து சரியாக 40 கிலோமீட்டர் ஒன்று சரியாக மாற்றிருக்க மாட்டாங்க போல், அதனால் நம்ம அதையும் கழட்டி விட்டு 2 லிட்டர் கேஸ்டால் ஆயில் வாங்கி ஃபுல் பண்ணுறோம். இது இப்படியே இது கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா பேரிங்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏசி ஃபில்டரை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஏசி ஃபில்ட்ரு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதனால் சரியாக ஏசி கூலிங் சரியாக வராது. அதனால் ஹோண்டா ஏசி ஃபில்ட்ரு வாங்கி ஓஇ வாங்கி ஃபிட் பண்ணுறோம். 4 வீலையும் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் பேக்கில் வர வீல் சிலிண்டர் லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் ஆயில் லீக்கேஜ் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் ஆயிருந்துச்சுன்னா பிரேக் ஆயில் குறைய பிரேக் வந்து சரியாக பிடிக்காது. இப்போ பிரேக் டவுன் ஆகக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பிரேக் ஷூ, பிரேக் பேடு எல்லாமே 4 வீலையும் செக் பண்ணி பார்த்ததில் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை தேய்ச்சிட்டு மறுபடியும் ஃபிட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டாட் 4 ஆயில் வந்து ரொம்ப கருப்படைஞ்சிருந்துச்சு. இதனால் கூட உள்ளே வர வீல் சிலிண்டர் ஓரிங்லாம் போயிருக்கும். அதனால் பழைய ஆயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு டாட் 4 ஆயில் ஃபுல் பண்ணிவிட்டு நல்லா ஏர் எடுத்து விட்டு பிரேக் நல்லா பம்ப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.